ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா கிரியேட்டிவ் கோலம். இன்றைக்கி 2 விதமான கோலம் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு கோலம் 16 புள்ளி 4 வரிசை 4ல் நிறுத்தணும். இந்த கோலம் ஒரு ஜியாமெட்ரிக்கல் டிசைனும் ஒரு தாமரைப்பூவும் கலந்த மாதிரியான ஒரு கோலம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 4 பக்கமும் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் போட்டுக்கணும். வெளியில் ஒரு ஸ்கொயர், நடுவில் ஒரு ஸ்கொயர். இந்த 2 ஸ்கொயருக்கும் 4 பக்கத்தில் ஒரு கோடு போடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு டிசைன் வரும். ரொம்பவே ஈஸி. 4 பக்கமும் இந்த டிசைனை போட்டுப்போம். அப்புறம் சைடில் இருக்கக்கூடிய டாட்ஸ் எல்லாத்தையும் ஒரு கோடு மூலயமா இந்த ஸ்கொயரையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். இப்போ நடுவில் இருக்கக்கூடிய புள்ளியில், சென்டர் புள்ளியில் இந்த மாதிரி அழகான ஒரு தாமரை டிசைன் போட்டுக்கிறோம். இந்த டிசைன் 4 பக்கமும் வரும். ரொம்ப அழகான பூ டிசைன் வந்தாச்சு, தாமரை. பூவோடைய அடிப்பாகத்தில் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டு சுற்றியும் நம்ம ஒரு சின்னதாக இதழ் இருக்கிற மாதிரி போடுறேன். இந்த கோலம் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கலர் கொடுக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த கோலம் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக போடலாம். நாலு பக்கமும் இதே மாதிரி தாமரை டிசைன். இந்த பூவுடைய 2 பக்கமும் இதே மாதிரி க்ரீன் கலரில் ஒரு சின்னதாக ஒரு வளைவு. இப்போது நம்மளுடைய கோலம் 4 பக்கமும் நம்ம ஒரு ஜியாமெட்ரிக்கல் டிசைனும் பூ டிசைனும் கொடுத்து நம்ம முடிச்சுக்கிட்டோம். இப்போ சென்டரில் இதே மாதிரி ஒரு ஸ்கொயர் போட்டுக்க போகிறோம். இப்போ இந்த 2 ஸ்கொயருக்கும் இடையில் ஒரு குட்டியான ஒரு கட்டம். இந்த குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய ஒரு 4 ஸ்கொயரையும் நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. அதே சமயம் ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த கோலம். இந்த ஸ்கொயர்லாம் நமக்கு வேணுங்கிற கலர் கொடுத்துக்கலாம். நான் இப்போ சிம்பிளாக ஒரு கோடு போட்டு டிசைன் காமிச்சிருக்கேன். இந்த டிசைன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து என்னுடைய வீடியோஸை பாருங்கள். இப்போ அடுத்த கோலம். இந்த கோலம் 11 புள்ளி 3 வரிசை 3ல் நிறுத்தணும், நேர்புள்ளி. இது ரொம்பவே ஈஸியான ஒரு கோலம், சிக்கு கோலம். நடுவில் ஒரு சின்ன ஒரு ஸ்டார் மாதிரி வரும், அதை சுற்றி சிக்கு கோலம். பாருங்கள், சென்டரில் இருக்கிற புள்ளியிலேருந்து 3 புள்ளிக்கு நம்ம கோடு போட்டு இந்த மாதிரி ரெகுலராக போடக்கூடிய ஒரு பூ மாதிரி இருக்கும். இது ஒரு ஸ்டார் டிசைன்.
வெளிப்பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த 3 5 புள்ளி இந்த மாதிரியான ஒரு வளைவு போட்டுக்கிறோம். நான் வந்து சிக்கு கோலத்தை பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக கற்றுக் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஈஸி ஸ்டெப்பில் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். பாருங்கள், இந்த 3 புள்ளி 5 புள்ளியை இந்த மாதிரி வளைவாக போட்டுப்போம். இது ஈஸியாக எல்லாருக்கும் புரியுங்கிறதுக்காக நான் இப்படி போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த சைட்லேருந்து ஒரு கோடு, அந்த சைட்லேருந்து ஒரு கோடு போட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். ரொம்ப ஈஸியாக எப்படி போடுறதுன்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன் பாருங்கள். இப்போ 5 புள்ளியில் வளைவு போட்டோம் இல்லையா, அதையும் இதே மாதிரி கோடு போட்டு இந்த நடுவில் இருக்கிற புள்ளியை ஒரு ரவுண்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி டிசைன் வந்துடும். இதே டிசைன் 4 பக்கம். இப்போ இந்த டிசைன் தெரியணுங்கிறதுக்காக ஆரஞ்சு கலரில் போடுறேன். மீதி இருக்கக்கூடிய புள்ளியை இதே மாதிரி வளைச்சி நம்ம ஒரு டிசைன் கொண்டுட்டு வந்துடுறோம். அப்படியே எல்லாத்தையும் கண்டினியூவாக நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த 2 புள்ளியை ஒரு சின்னதாக ஒரு கோடு போட்டு ஒரு வளைவு. அவ்வளோதான், நம்மளுடைய சிக்கு கோலம் ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிருச்சு பாருங்கள். கோலம் போடும்போது இந்த ஸ்கொயர்லலாம் நம்ம வேறு கலர் கொடுக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். அதனால தான் நான் வந்து கலர் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போது இந்த 3 புள்ளிக்கு மேலேருந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு டிசைன் போட்டுக்கலாம். ஒரு ரவுண்டு போட்டு சுற்றி ஒரு இதழ் இருக்கிற மாதிரியான ஒரு பூ டிசைன் 4 பக்கமும் இதே மாதிரி போட்டுக்க போகிறோம். நம்ம வெறும் சிக்கு கோலம் இதோடையும் முடிச்சுக்கலாம். இந்த பூ வேணும்னாலும் போட்டுக்கலாம். இது போட்டாக்கா ரொம்பவே அழகாக இருக்கும். ஏன்னா நடுவில் ஒரு பூ டிசைன் இருக்கிறதுனால நான் 4 பக்கமும் இந்த மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்துக்கிட்டேன். இது ரொம்பவே அழகாக இருக்கும் நம்ம போடும்போது. இப்போ நடுவில் அதே மாதிரி சிம்பிளாக ஒரு பூ. இது வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம இப்படியே கூட விடலாம். இந்த டிசைன் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அழகான கோலத்தோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். Thanks for watching.